الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمد رسول الله. أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العليم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال الله أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக வேண்டும். அவனுடைய அன்பும் கருணையும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை வாழ்க்கை நெறியாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், நல்லோர்கள், மூமினான ஆண் பெண் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் மரணத்தை அல்லாஹ் விதியாக்கி இருக்கின்றான். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களுமே ஒரு நாள் அழிந்து போகும் என்று அல்லாஹுடைய வேதம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நாம் எத்தனையோ முறை அதையெல்லாம் படித்திருப்போம். அல்லாஹ் இந்த உலகத்தை மட்டுமல்ல, அவனால் படைக்கப்பட்ட வானம், சூரியன், சந்திரன் அத்தனையும் அழிக்கப்படும். சூரத்து ரஹ்மான் என்ற அத்தியாயத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான்: குல்லுமன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அவன் முகத்தை தவிர அத்தனையும் அழியக்கூடியது. அல்லாஹ் ஒருவனை தவிர உலகத்தில் உள்ள அத்தனையுமே அழிந்து போகக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நாமும் ஒவ்வொரு மனிதரும் அழியக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் திருமறையில் சொல்லும்போது சொல்ற குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களுக்கும் மரணம் நிச்சயம்.
அந்த மரணத்தை சுவைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். யாரும் விதிவிலக்கல்ல. நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரம் உள்ளவர்கள், எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் இந்த மரணத்தை வென்றவர் என்று யாரும் இல்லை. இதை நம்ம திரும்ப திரும்ப நமக்கு திருமறை குர்ஆனை படிக்கும் பொழுது, அதை ஓதும் பொழுது, தொழுகையில எத்தனையோ நேரங்களில் கேட்கின்றோம். ஆனால் அந்த மரணத்தினுடைய அந்த பயம் நம்மிடத்தில் இருக்கின்றதா? அந்த மரணத்தை உணர்ந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வான்? அப்படிப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுதியாக சொல்லி காட்டுகின்றான். ஐனமா தக்கூனு யுதுரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷையதா. நீங்கள் உறுதியான கோட்டைகளில் இருந்தாலும், பூமியில அதல பாதாளத்தில் நீங்கள் இருந்தாலும், மரணம் உங்களை அடைந்தே தீரும். உங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த வானவர் உங்களை சந்திப்பார், உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார். எவ்வளவு பெரிய பாதுகாப்போடு நீங்கள் இருந்தாலும் அதில் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை வசனத்தில் சொல்லி காட்டுறான். உஹது போர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த உஹது யுத்தம். இந்த உஹது யுத்தத்தில் ஆரம்பத்தில் இஸ்லாத்திற்கு ஒரு வெற்றி கிடைத்தாலும் பிறகு ஒரு சிறிய தோல்வியை நபிகளாருடைய சமூகம் சந்தித்தது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அந்த உஹது யுத்தத்தை பற்றி சொல்லி காட்டுறான். அந்த நேரத்தில் உஹது போரில கலந்து கொள்ளாமல் இருந்த நயவஞ்சகர்கள் மதீனாவில் இருந்தாங்க. அவங்களாம் சொல்லிக்கிட்டாங்க, இப்படி போய் இறந்திருக்கிறாங்க பாருங்க, இதனாலதான் நாங்க போகல. போருக்கு செல்லாமல் உயிர் பிழைத்தவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுறான். நயவஞ்சகர்கள், முனாஃபிகீன்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி முகம்மதோடு சென்றிருந்தால் நாங்க அந்த போர்க்களத்தில் உயிரை விட்டு இருப்போம், இறந்து போயிருப்போம். இதை தெரிந்து கொண்டுதான் நாங்க போகலேன்னு சொல்லி நயவஞ்சகர்கள் பேசிக் கொள்கின்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். எப்படிப்பட்ட பதிலை சொல்கின்றான் என்று சொன்னால், நீங்கள் மரணத்தை வெல்ல முடியும் என்று சொன்னால் வென்று காட்டுங்கள். உங்களுக்கு தான் மரணத்தை உஹது போர்ல கலந்துகிட்டா மௌத்தாயிருவோன்னு சொல்லி இந்த நேரத்தில் உயிரை காத்து கொண்டீர்களே, மரணத்தை வெல்ல முடியுமா? நீ சாவை தடுத்து விடுவாயா? வேற உனக்கு மரணமே வராதா என்று அல்லாஹ் அந்த நயவஞ்சகர்களை பார்த்து கேட்கின்றான். சஹாபாக்களுக்கு ஒரு பாடத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப மரணம் என்பதை அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு எப்படி சொல்லி காட்டுகின்றது என்று சொன்னால், மரணம் என்பது நிச்சயம் ஒவ்வொரு மனிதனும் அடைந்தே தீர வேண்டும். அதில் விதிவிலக்கு பெற்றவர்கள் யாரும் இல்லை. இறை தூதர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வணக்கசாலிகள், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக இருந்தாலும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும். அதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி. நீங்கள் மறுமைக்காக படைக்கப்பட்டு இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்தல் எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனமலா. செயல்களால் யார் சிறந்தவர் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கின்றான். உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு, அந்த வாழ்க்கையில நீ எதையெல்லாம் அல்லாஹ் விருப்பத்திற்குரியதை செய்து நீ அல்லாஹ்விடத்திலே சிறந்தவனாக வருகின்றாய், அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி வழிகட்டவனாக வருகின்றாய் என்பதை சோதிப்பதற்காகத்தான் வாழ்க்கையும் மரணத்தையும் உங்களுக்கு அல்லாஹ் விதித்திருக்கின்றேன் என்று சூரத்துல் முல்க்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நிச்சயம் மரணத்தை அடைய போகின்றோம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு சிறந்த ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுறான். இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. மூமின்களுடைய உயிர்களையும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்களா இல்லையா, அல்லாஹ் தன்னுடைய இறைவன் என்று ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் இறை அச்சமுடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களா இல்லையா, அந்த மூமின்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். அந்த மூமின்களுடைய உயிர்களையும் அவருடைய சொத்துக்களையும் அல்லாஹ் விலை பேசிக் கொண்டான். அல்லாஹ் விலைக்கு வாங்கிட்டேங்கிறான். நம்ம எப்படி ஒரு பொருளை வாங்குவதற்கு பொருளாதாரத்தை கொடுத்து அந்த பொருளை நாம் வாங்கிக் கொள்வோமோ, பெற்றுக்கொள்வோமோ, அது போன்று அல்லாஹ் நம்முடைய உயிர்களையும் உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய நம்ம வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பி அன்னலஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் வாங்கிட்டான். எதுக்கு பகரமா வாங்கிட்டான் தெரியுமா? உனக்கு சொர்க்கம் உறுதி. நீ எந்த சொர்க்கத்திற்காக இந்த உலகத்தில் போராடி கொண்டிருக்கின்றாயோ, எந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று ஆசை வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயோ, அது உனக்கு கேரண்டி. எப்ப கேரண்டி தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், உயிர்களையும் உங்களுடைய சொத்துக்களையும் அல்லாஹ் விலை பேசிக் கொண்டான். அல்லாஹ் வாக்கு மாறுறவன் அல்ல.
அலா இன்ன வாதல்லாஹி ஹக். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தன்னை பற்றி அல்லாஹ் சொல்றான், உங்களை போன்ற ஆள் அல்லப்பா நானு. மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? விலை பேசுவான். ஒரு இடத்தையோ பொருளையோ விலை பேசிட்டு அதை விட கூடுதலா கிடைச்சதுன்னா வாக்கு மாறிடுவான். நம்பிக்கை மோசடி செய்யக்கூடியவன் மனிதன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பத்தி சொல்லி காட்டுறான், அலா இன்ன வாதல்லாஹி ஹக். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உறுதியானது. அல்லாஹ் வாக்கு மீற மாட்டான். அல்லாஹ் சொல்ற, இன்னல்லாஹ் அஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் மூமின்களிடத்திலே விலை பேசி வாங்கி கொண்டான், சொர்க்கத்திற்கு பகரமாக அவங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் விலை பேசி கொண்டான். அதுல ஒரு மனுஷன் உறுதியா இருந்தான்னு சொன்னா கன்ஃபார்மா நிச்சயமாக அவனுக்கு சொர்க்கம், கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும். ஒரு விலை பேசி அல்லாஹ்விடத்துல விலை பேசி இருக்கிறோம், அல்லாஹ்விடத்துல வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், வாக்கு மாறாத இடத்துல வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், மாறி பேசாத இடத்துல வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். அதுல நம்ம நிலைத்திருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா. இந்த உலகத்தில் யார் இறையச்சத்தோடு அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றோம் என்ற அந்த பயத்தோடு இந்த உலகத்திலே மனோ இச்சையை கட்டுப்படுத்தி அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ்வாரோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் தங்குமிடம் சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட வாக்குறுதி யார் வழங்க முடியும்? அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துல வாழும் பொழுது உங்களுக்கு இந்த உலகம் மயக்கும். ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுறா, வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். மனிதர்களே, இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது. படைத்த ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறா, இந்த உலகத்தை எவன் உருவாக்கினானோ, இந்த உலகத்தை ஆசைப்படக்கூடிய இந்த உலகத்தை உண்டாக்கிய ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறா, இல்லா மத்தாஉல் குரூர். மனிதர்களே, இது உங்களை ஏமாற்றக்கூடியது. ஒரு காணல் நீர் ஏமாற்றக்கூடிய பாக்குறோமா இல்லையா? சாலைகள்ல போகும்போது கொஞ்சம் தூரத்துல தண்ணீர் மாதிரி தெரியும், உண்மையான தண்ணீரா? வெயிலில் ஏற்படக்கூடிய காணல் கண்ணுக்கு நீர் மாதிரி தெரியும். படைத்த ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறா, இல்லா மத்தாஉல் குரூர். இந்த உலகம் என்பது, இந்த துன்யா என்பது உங்களை ஏமாற்றக்கூடியது. இதுக்காக செலவழிக்காதீங்க நேரத்தை, இதுக்காக வீணடிக்காதீங்க. அல்லாஹ்விடத்துல வாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா. நபியே, இந்த உலகத்தை விட மறுமையே சிறந்தது. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்க வாழ்க்கை, நிரந்தர வாழ்க்கை தான் சிறந்தது, உறுதியானதுங்கிறான்ல. நிலையானதும் சிறந்ததும் அதுதான். ஆனா அந்த வாழ்க்கைக்கு ஆசைப்படுகின்றோமா? ஷைத்தான் நம்ம ஏமாற்றுகின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுறா, இந்த உலகம் என்பது வேடிக்கை விளையாட்டு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு இடம் மாதிரி. ஒரு போயிட்டு இருக்கோம், ஒரு பிரயாணத்துல போறோம், ஒரு வேடிக்கை நடக்கக்கூடிய இடத்துல, ஒரு விளையாட்டு நடக்கக்கூடிய இடத்துல எவ்வளவு நேரம் நம்மளுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. அங்கே நாள் கணக்கா தங்கிடுவோமா? போற நோக்கத்தை எப்படி நாம் மனதில் வைத்துக் கொண்டு சில நேரம் அதுக்காக செலவிட்டு போயிட்டே இருப்போம், பயணத்தை தொடருவோமோ? அதுபோன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறா, உங்களுடைய பயணம் என்பது மறுமையை நோக்கி இருக்க வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறா, ஃபஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, தன் இறைவனை சந்திக்க இருக்கின்றோம் என்ற அச்சத்தோடு இந்த உலகத்துல அல்லாஹ்ட்ட போறோம். மரணத்திற்கு பிறகு அவனை சந்திப்போம். மறுமையிலே அவனிடத்துல கேள்வி கணக்கு கேட்பான். அவனை சந்திச்சு நம்முடைய செயல்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அச்சத்தோடு யார் இந்த உலகத்தில் மனோ இச்சையை கட்டுப்படுத்தி உலகத்துல பார்க்கக்கூடியதெல்லாம் இருக்கும், மனம் அலைபாயும். அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், இந்த பில்டிங்கை வாங்கலாம், அந்த சொத்தை வாங்கி போடலாம். எந்த சொத்துக்களை எவ்வளவு வாங்கி போட்டாலும் நமக்கு நிரந்தரமானது 6 அடி நிலம் தான், கபரு தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறா, ஏமாற்றக்கூடிய உலகம் இது உங்களை ஏமாற்றி விடும். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறா, மறுமைக்கு நாளைக்கென்று நீ எதை சம்பாதித்து இருக்கின்றாய்? அப்ப ஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா வ அன்னக்கும் இலைனா துர்ஜஊன். நிரந்தர அந்த வாழ்க்கைக்காக மனிதா நீ எதை தயார்படுத்தி வைத்திருக்கின்றாய்? உலகத்துல வச்சிருக்கிறோம், நாளைக்கு இருக்கு, அடுத்த மாசத்துக்கு இருக்கு, அடுத்த வருஷத்துக்கு இருக்கு. நம்முடைய பிள்ளைகள் வரை தலைமுறைகள் நல்ல வாழ்ற வரைக்கும் சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நம்மை பார்த்து ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், அன்னக்கும் இலைனா துர்ஜஊன். மறுமைக்கென்று எதை வைத்திருக்கின்றாய்? என்ன பார்சல் பண்ணியிருக்கிற? நாளை இந்த நொடி அடுத்த நிமிடம் மரணித்தால், அடுத்த நொடி மரணித்தால் நம்முடைய நிலை என்ன? அல்லாஹ் கேட்கிறான்.
யார் இந்த உலகத்தை நேசித்து மறுமையை மறந்து அல்லாஹ்வை சந்திப்பதை மறந்து இந்த உலகத்தில் வாழ்கின்றானோ அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு எச்சரிக்கிறான். மரணத்துடைய வானவரை ஒவ்வொருவரும் பார்ப்போம். எல்லாத்துக்கும் அந்த நிலை வரும். நபிகள் பெருமானார் சொன்னாங்க, ஒவ்வொருவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் நீங்க பிறக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு தீர்மானிச்சுட்டான். ஒரே ஆள் எல்லா உயிரையும் கைப்பற்றதல்ல. அவருடைய பேர் இஸ்ராயல்னு சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்றான்னா மலக்குல் மௌத், உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர். உன் உயிரை எடுக்கக்கூடிய வானவருடைய பெயர் மலக்குல் மௌத், மௌத்தை ஏற்படுத்தக்கூடியவர். ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ஆள் இருக்கிறார். என்னுடைய உயிரை கைப்பற்றக்கூடியவர் என்னோட இருக்கிறார். உங்களுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடியவர் உங்களுக்கு கூட இருக்கிறார். அல்லாஹுடைய அந்த நேரம், சரியான நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு நொடி முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல்லின்னல் மௌத்தல்லதீன தஃபிர்ரு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும். மரணத்தை ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய நேரத்தில் வானவரை பார்ப்பான். உனக்கு அருகிலே உன் மனைவி இருப்பாள், உன்னுடைய பிள்ளைகள் இருக்கும், உன் அத்தா அம்மா இருப்பாங்க, உறவுகள் எல்லாம் இருக்கும். யாரும் காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த நிலை வரும். உனக்கு அருகிலே எல்லாம் இருப்பாங்க. இந்த உலகத்திலேயே உன்னை யாராலும் அவரிடத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றி தீர்வார். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதனாக இருந்தால் திருப்தியோடு மரணத்தை தழுவான். அல்லது உலகத்தை நேசித்து அல்லாஹ்வை சந்திப்போம், அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அசால்ட்டா இந்த உலகத்துல வாழ்ந்தான்னா அவன் அல்லாஹ்விடத்துல கேட்பான், ஃபஸத்தகவாக்கும் மினஸ் சாலிஹீன். இறைவா, கொஞ்சம் ஒரு சில வினாடிகள் தாமதிக்க கூடாதா? எனக்கு கொஞ்ச நேரம் கொடு. நாள் கணக்கா கேட்க மாட்டான். 2 நாள் 3 நாள் கொடு, மாசம் கொடுன்னு கேட்க மாட்டான். சில வினாடிகள், சில நிமிடங்கள் எனக்கு அவகாசம் தான். இல்ல அவகாசம் தருவானா? உலகத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட அவகாசத்தில் எல்லாம் நல்லா செஞ்சு முடிச்சுட்ட, இனி இருக்கக்கூடிய இந்த அவகாசம் செய்ய போறியா? அல்லாஹ் சொல்றான், வலை யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. அவனுக்கு நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் முற்படுத்தவும் மாட்டாது, பிற்படுத்தவும் மாட்டாது. அந்த ஒரு நொடி, அந்த செகண்ட் உயிரை கைப்பற்றியே தீர்வார் அந்த வானவர். அவருக்கு அத கட்டளை. அல்லாஹ்ட்ட கேட்பானாமா, ஃபஸத்தக, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா நல்லவனா வந்துருவாக்கும் மினஸ் சாலிஹீன். என் செல்வத்தை எல்லாம் தர்மம் செஞ்சு என்கிட்ட சம்பாதிச்சதை எல்லாம் தூக்கி வாரி கொடுத்து விட்டு நல்லவனாக உன்னிடத்தில் வந்து விடுவேன் என்று கூப்பாடு ஓடுவார். அல்லாஹ் சொல்றான், கெட்டவனா இருந்தா இதான் நிலை. ஃபஸத்தகவாக்கும் மினஸ் சாலிஹீன், சாலிஹானவனா நல்லவனா உன்கிட்ட வந்துடுறேன், வந்து அடைஞ்சுக்கிறேன்பா. அவகாசம் கொடுக்க மாட்டான்ல. அவகாசம் என்பது இந்த உலகத்தில் நீங்க வாழக்கூடிய நேரத்தில் தான் அவகாசம். வாழக்கூடிய நாட்கள் தான், நிமிடங்கள் தான் நமக்கு அவகாசம். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட இறையச்சமுடையவர்களை பார்த்து இந்த வசனம் சொல்லுது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய விதத்தில் பயப்படுங்க. அல்லாஹ் அஞ்சுற மாதிரி அஞ்சு, அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டிய விதத்தில் நீங்கள் பயப்படுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். எச்சரிக்கிறான் அல்லாஹ், உங்கள் மரணம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையில் அல்லாமல் வந்து விட வேண்டாம். யாருமே ஆசைப்பட மாட்டோம். எல்லாரும் நினைக்கிறோமா இல்லையா? உம்ரா போகையில மரணத்தை, ஹஜ் செய்யும் போது அப்படி மரணிச்சிரும், பள்ளிவாசலில் இருக்கும் பொழுது மரணத்தை தள்ளிவிட வேண்டும். இப்படி நினைக்காதீங்க. அல்லாஹ் சொல்ற அப்படி நினைக்க வேணாம். அல்லாஹ் சொல்ற மரணம் என்பது உனக்கு எப்ப வேணாலும் வரும். எப்பவும் மரணித்தாலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக வாழ். பயப்பட தேவையில்லை. அப்புறம் ஏன் ஹஜ்ஜுக்கு போனா மருத்துவம் நினைக்கிற? நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட இறையச்சமுடையவனாக இந்த உலகத்துல ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்தால் அவனுக்கு பயம் இல்ல. எங்க வாழ்ந்தாலும் அல்லாஹ்வை தைரியமாக சந்திப்பான். அல்லாஹ் தான் சொல்றான், நாளை மறுமையிலே எல்லாரும் அச்சப்படக்கூடிய நாள். எல்லா நபிமார்கள் உட்பட இறை தூதர்கள் எல்லாம் பயந்தவர்களாக வருவார்கள். நபிகள் பெருமானார் சொன்னாங்க, யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் நிலை என்ன, எனக்கு அல்லாஹ் என்ன தீர்ப்பளிக்க போகின்றான் யாருக்கும் தெரியாது, எந்த நபிக்கும் தெரியாது, எந்த நல்லடியாருக்கும் தெரியாது. ஏன்? அல்லாஹ் அவன் முடிவெடுக்கக்கூடியவன். ஃபஆலுல் லிமா யுரீத், அவன் நினைத்ததை செய்யக்கூடியவன். அவன் நினைத்தால் ஒரு பாவியை மன்னிப்பான், அவன் நினைத்தால் தண்டிக்கவும் செய்வான். அப்பேற்பட்ட அதிகாரம் உள்ள ரப்புல் ஆலமீனை சந்திக்கக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இறை தூதர்கள் எல்லாம் யா நஃப்ஸி, என் நிலை என்ன என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடூரமான கடுமையான அந்த நாளில்
அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லுகின்றது, இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன். யார் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்து பாருங்க, நீங்கள் மரணத்தை சந்திப்பதை பயப்பட மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லுது. அத அல்லாஹ் சொல்றான், வலிமன் காஃப் அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா. மனோ இச்சையை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வை சந்திக்க போகின்றோம் என்ற பயத்தோடு ஒவ்வொரு நொடியும் இந்த உலகத்தில் ஒருவன் வாழ்ந்தால் ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவன் தங்குமிடம் சொர்க்கம். அல்லாஹ் கேரண்டி கொடுக்கிறான், நீ நுழையிறது சொர்க்கம் தான்டா. அதே மாதிரி சொல்றான், அம்மா மன் தகா, யார் ஒருவர் மனோ இச்சை இப்படி வாழ்ந்தாரோ, ஆசரல் ஹயாத்த துன்யா, இந்த துன்யா தான் நமக்கு நிரந்தரம் என்று வாழ்ந்தாரோ, ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, அவன் தங்குமிடம், அவன் நுழையுமிடம் நரகம். மிக கெட்ட தங்கும். அல்லாஹ் சொல்றான், மிக கெட்ட தங்குமிடம் அது. காலிதீன ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பான். யாரும் ஆசைப்பட மாட்டான். எல்லோருக்கும் சொர்க்கம் போகத்தான் ஆசை. ஆனால் அதற்குண்டான தயாரிப்பு நம்ம இடத்துல என்ன இருக்கு? அதான் அல்லாஹ் கேட்கிறான், எச்சரிக்கின்றான். திரும்ப திரும்ப வசனங்களில் அல்லாஹ் சொல்வதற்கு காரணம் என்ன? இவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, நரகத்திற்கு அடியான் சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப எச்சரிக்கின்றான். தூதர்கள் மூலமாக, வேதங்கள் மூலமாக. அல்லாஹ்வுக்கு ஆசை இல்லை நம்மளை நரகத்தில் போட்டு வேதனைப்படுத்துவது, அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை. நபிகள் பெருமானார் சொன்னாங்க, 70 தாயுடைய கருணை உள்ளவன் ரப்புல் ஆலமீன். ஒரு தாய் விரும்புவாளா தம் மகன் கஷ்டப்படணும், வேதனைப்படணும்னு சொல்லி? அல்லாஹ் 70 தாயுடைய கருணை உள்ளவன், அவன் விரும்ப மாட்டான். அதனாலதான் அவனுடைய அந்த திருநாமத்தை பாருங்கள், அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அவனுடைய அருளுக்கு, அவனுடைய கருணைக்கு அளவே கிடையாது. அவ்வளவு அருள் புரியக்கூடியவன். உங்களை தண்டிப்பதில் அவனுக்கு விருப்பம் இல்லை. அதனால அவகாசம் கொடுக்கிறான். மரண நேரம் வரை உனக்கு அவகாசம். உலகத்துல எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் அப்படி கொடுக்கல. நபிகள் பெருமானார் சொன்னாங்க, என் உம்மத்துக்களுக்கு அல்லாஹ் மரணம் வரை அவகாசம் வச்சிருக்கிறான். ஆனா மௌத்துடைய வானவரை பார்த்துட்டீங்கன்னா அந்த வாசல் அடைக்கப்பட்டு விடும். மலக்குள் மௌத் வந்து விட்டார் என்று சொன்னால் அப்ப போடுற கூப்பாடு பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்விடத்துல மீளுங்கள், தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்கள். நீங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீமாக கட்டுப்பட்டவனாக வாங்குங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய விதத்துல பயப்படுங்கப்பா. வலா தமூத்துன்ன, உங்கள் மரணம் வந்துவிட வேண்டாம். அல்லாஹ் பயப்படுறான், அல்லாஹ் ஆசைப்படுறான். நீ இப்படியெல்லாம் மரணிச்சிடாத. ஒரு சினிமா கொட்டைகளை இருந்து கூத்தாடிகளை பார்த்து கொண்டு மரணத்தை தழுவி விடாத. அடுத்தவனை ஏமாற்றி மோசடி செய்யக்கூடிய நேரத்தில் உடைய மரணம் வந்து விட வேண்டாம். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமா நீ மௌத்தாக. அது அல்லாஹ்வுக்கு விருப்பம். அதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். அப்ப அந்த மரணத்தை நீங்கள் ஆசைப்பட்டால் நம்ம என்ன செய்யணும்? ஹஜ்ஜில் போய் மௌத்தாகணும், பள்ளிவாசலுக்கு வந்து மௌத்தாகணும் அப்படி நினைக்க மாட்டான். என் வாழ்க்கை சரியா இருந்துச்சுன்னு சொன்னா, என்னுடைய பாதை சரியாக இருந்தது என்று சொன்னால் எந்த மரணத்தையும் சந்திக்க தயார். நபித்தோழர்களுடைய வரலாறை படித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு நடந்த ஒரு சம்பவம் ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுகின்றது. ஒரு கிராமப்புறவாசி வருகின்றார். கிராமப்புறவாசின்னு சொன்னா ஒரு நாகரிகம் தெரியாத ஒருவர் வருவார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க, இஸ்லாத்தை தழுவுறார். நகரத்தில் உள்ளவங்க மாதிரி நல்ல நாலேஜ் உள்ளவரா இருக்க மாட்டார். நம்மளை பாக்குறோமா இல்லையா? கிராமத்தில் உள்ளவங்க கொஞ்சம் மரியாதை குறைவா பேசுவாங்க, அவங்களுடைய துணியே அப்படித்தான். அப்ப அறிமுகப்படுத்துறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கிராமப்புறத்திலிருந்து வந்திருக்கிறார், இஸ்லாத்தை தழுவுறார். நபிகளார் இடத்துல கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார், போயிடுறார். இஸ்லாத்துல ஒரு போர் நடக்கின்றது. போர்க்களத்துல அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. நபிகளார்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நான் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிட்டேன்ல, என்னையும் இந்த போரில் பங்கு வர செய்யுங்கள், நானும் உங்களோடு இஸ்லாத்திற்காக போராட வேண்டும். நபிகள் பெருமானார் அந்த போர்க்களத்தில் அவர் சேர்த்துக்கிறாங்க. அவருக்கு என்ன டியூட்டின்னு சொன்ன, போர் வீரர்களுடைய அந்த வாகனங்களான குதிரை ஒட்டகங்களுக்கு சாப்பாடு போடுறது, புல்லுக்கட்டு போடுற வேலையை கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். எந்த வேலை செய்தாலும் போர்க்களத்துல கலந்து கொண்டால் அது அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செஞ்ச செயல் தான். அவர் அப்படி எல்லாம் பார்க்க, நம்மள என்ன சொல்லுவோம், போர்ல கலந்துக்கணும் வந்திருக்க வீரனா வர்ற, எனக்கு போய் இந்த வேலை கொடுத்துருக்கீங்களான்னு கேட்போம். நபிகளார் இடத்துல அவர் கொடுத்த வேலையை வாங்கிட்டார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே அந்த வேலையை போய் திறம்பட செய்தார். போர்க்களத்துல வெற்றி. நபிகள் பெருமானார் போரிலே கிடைத்த கனிமத்து பொருட்களை பங்கிட்டார்கள். பங்கிடும் போது அவருக்கு ஒரு பங்கு, அவர் வீரரா இருக்கட்டும் அல்ல வேற எந்த வேலை செஞ்சிருக்கட்டும், அவருக்கு உண்டான கனிமத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பங்கிட்டு
நபித்தோழர் இடத்துல கொடுத்து அனுப்புறார். அந்த மாதிரி கிராமப்புறவாசி வந்தார்லப்பா, அவரை தேடி கொண்டு போய் கொடுத்துருங்க. நபிகளாருடைய அந்த கனிமத்தை கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவர் சொல்றார், கொண்டு வந்தவர்கிட்ட சொல்றாங்க, இது எனக்கு வேணாம், நபிகளார்கிட்ட கொண்டு போய் திருப்பி கொடுத்துருங்கிறார். அவங்க கொண்டு சென்ற சஹாபாக்கள் நினைக்கிறாங்க, கம்மியா இருக்குன்னு நினைச்சிட்டாரோ, கிராமப்புற வாசியா இருக்கிறதுனால நிறைய எதிர்பார்த்திருப்பார் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு நபிகளாரிடத்துல கொண்டு வந்துடுறாங்க. அவரும் பின்னாலே வர்றார். நபிகளார்கிட்ட சொல்றாங்க, அவர் வேணாங்கிறாரு, மறுக்கிறார். அவர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல பக்கத்துல உட்கார்ந்துட்டு அமர்ந்து சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் இந்த பொருட்களுக்கு ஆசைப்பட்டு இஸ்லாத்திற்கு வரவில்லை. வேற எதுக்காக வந்தார் அதையும் சொல்றாரு. போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு ஷஹீதாக்கப்பட வேண்டும். அது எப்படி விரும்புறாரு பாருங்க. எதிரியினுடைய அம்பு என் தொண்டையிலே பாய்ந்து நான் மரணத்தை தழுவ வேண்டும். அந்த ஷஹாதத்தை, மரணத்தை எதிர்பார்த்து வந்தேன், இந்த பொருளுக்காக வரவில்லை என்று நபிகளாரிடத்தில் சொல்லிவிட்டு அப்படி எந்திரிச்சு போயிட்டார். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய பதில கூட அவர் பார்க்கல, அதை கொடுத்துட்டு போயிட்டார். என் விருப்பம் இதுதான். அடுத்து ஒரு போர்க்களம் நடந்தது. அந்த போர்க்களத்தில் நபிகள் பெருமானார் அவரை போர் வீரராக பங்கு பெற செய்தார்கள். அந்த போர் வெற்றி அடையுது. போர் முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்ட நபி தோழர்களை எல்லாம் எடுத்து அவங்களுக்கு உண்டான ஜனாசாக்களை எல்லாம் சரி பண்ணி அடக்கம் பண்ணி தொலை வைப்பாங்க. அப்படி ஜனாசாக்களை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் பெருமானார் சஹாபாக்களோடு போயிட்டு இருக்கிறாங்க. தொண்டையிலே அம்பு பாய்ந்து ஒரு மனிதர் அங்கே படுத்திருக்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, இவரை தெரிகின்றதா? வேற யார் தெரியுமா? அன்றைக்கு வந்தார், இந்த கனிமத்துக்காக வரல, நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும், என்னுடைய உயிர் தொண்டை குழியில் எதிருடைய அம்பு பாய்ந்து அல்லாஹ்வுக்காக மரணிக்க வேண்டும் என்று வந்தார். அதே போன்று மரணித்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இவர் உண்மையாக அல்லாஹ்விடத்தில் நடந்து கொண்டார், அல்லாஹ்வும் இவரிடத்தில் உண்மையாக நடந்து கொண்டான் என்று சொன்னார். சொல்லிவிட்டு நபிகளார் வானத்தை நோக்கி கையை உயர்த்தி சொன்னாங்க, இறைவா, இவரை நான் பொருந்திக் கொண்டேன், நீயும் பொருந்திக்கொள். இப்பேற்பட்ட மரணம். இந்த உலகத்துல உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக இறையச்சத்தோடு ஆசைப்படக்கூடியவனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். உலகத்தை நேசிக்க மாட்டாங்க. உலகத்துல வாழ்வதற்கு செல்வம் தேவை, அதுக்காக அப்படி எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டு முனிவர் மாதிரி போக தேவையில்லை. அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்றான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கியவற்றை நல்வழியில் செலவு செய்வார்கள். யார்? இறையச்சமுடையவர்கள். அல்லாஹ் குதலில் முத்தகீன், இறையச்சமுடையவருடைய பண்பை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள். ஆனா நம்ம அப்படியே நினைக்கிறோம், இது அல்லாஹ் கொடுத்தது நம்மகிட்ட வரமாட்டேங்குது. என்ன சொல்றோம்? நான் சம்பாரிச்சது பாய், நம்ம சொத்து, நம்ம வீடு, நம்ம காரு, நம்மளோட பிசினஸ், நான் சம்பாதிச்சது. அல்லாஹ் சொல்றோம், உன்னோடதல்லடா, ஒமிம்மா ரஸக்னாஹும், நான் வழங்கியது. அல்லாஹ் அதனால அல்லாஹ் சொல்றான், அப்படி உலகத்துல நீ சம்பாதித்து என்று சொன்னால் உலகத்தினுடைய நியதி என்ன? படிச்சவன், அறிவுள்ளவன், டேலண்ட் உள்ளவன் எல்லாம் ஜெயிக்கணும். உலகத்துல அப்படி நடக்குதா? எழுத படிக்க தெரியாதவன், கணக்கு தெரியாதவன் ஒரு கடையில போய் 100 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குவீங்க, திரும்ப உங்களுக்கு 150 ரூபா கொடுப்பான், மேல இருப்பான். என்ன காரணம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுக்கு விளக்கம் நம்மகிட்ட இல்ல. படிக்காதவன், அறிவில்லாதவன், நாலேஜ் இல்லாதவன் உலகத்துல பெரும் செல்வந்தனாக இருப்பதற்கு என்ன காரணம்? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அவனுடைய டேலண்டா? பணத்தை என்ன தெரியாது. ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து என்ன சொல்லி பாருங்க, பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன்ட்ட என்ன மாட்டான், 4 தடவை மிஷின் வாங்கி வச்சிருப்பான். ஆனால் எல்லாம் தெரிஞ்ச பெரிய டெக்னாலஜி தெரிஞ்ச அத்தனை டேலண்ட் உள்ளவன்ட்ட 50 ரூபா இருக்காது. நம்மளுடைய அறிவு என்ன சொல்லுது? படித்தவன், சிந்திக்க கூடியவன், நாலேஜ் உள்ளவன் ஜெயிச்சிருக்கணுமா இல்ல உலகத்துல? ஆனா அவன் கீழே இருக்கிறான், ஒண்ணுமே தெரியாதவன், தொழிலை பத்தி தெரியாதவன், அந்த தொழில கொடி கட்டி பறக்கிறான். காரணம் என்ன? குர்ஆன்ல விளக்கம் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா, உலகத்திலே பொருளாதாரத்தை ரிஸ்கை கொடுப்பவன் அல்லாஹ், நாடியவனுக்கு தாராளமாக கொடுக்கிறேங்கிறான். அவன் விரும்பினவனுக்கு, அவன் முட்டாளாவே இருக்கட்டுமே, அல்லாஹ் விரும்பிட்டான், புடி வச்சுக்கோ, கொடுத்துருவான். வல்லாஹு யக்திர், அவன் நாடியவருக்கு குறைச்சிருவேங்கிறான். புரியுதா? செல்வம்ங்கிறது, காசு வணங்கிறது, ரிஸ்க்குங்கிறது உங்களை கொண்டல்ல, உங்களுடைய அறிவை கொண்டல்ல, உங்களுடைய டேலண்டை கொண்டல்ல, அல்லாஹ்வை கொண்டு. அல்லாஹ் விரும்பியதை வழங்குவான், விரும்பியவருக்கு வழங்குவான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பெரும் செல்வத்தை கொடுத்தான். நபிகள் பெருமானாருக்கு பசியும் பட்டினியும் வறுமையை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய நாட்டம் அது.
ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியை நீர் அர்க்குணத்தில் இருக்கின்றீர், நபியை பின்பற்றுங்கிறான். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையானால் ஃபத்தபியூனி, இந்த தூதரை பின்பற்றுங்கள்ங்கிறான். அல்லாஹ்வை நேசிக்கிறியா, நபிகள் நாயகத்தை பின்பற்றுங்கிறான். இவ்வளவு சிறப்புக்குரிய நபிகள் நாயகத்தை அல்லாஹ் வறுமையிலே ஆழ்த்தியதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய விதிகளில் ஒன்று. விரும்பி அவருக்கு கொடுப்பா, விரும்பி அவருக்கு குறைப்பான். அதுதான் அல்லாஹ்வுடைய நியதி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் சொல்றான், வஸாரிகு இலா மக்ஃபிரத்தின் வ ஜன்னத்தின் அருள் சமாவாதி வல்லர். மக்களே, மனிதர்களே, வானம் பூமியை விட பரப்பளவில் பெரும் கொண்ட சொர்க்கத்திற்கு நீங்கள் ஆசைப்படுங்கள். ஒரு சென்ட் இடத்துக்கு, 1.5 சென்ட் வீட்டுக்கு, 2 சென்ட் வீட்டுக்கு ஆசைப்பட்டு மோசடி செஞ்சு பிராடி வேலை செஞ்சு உலகத்துல சம்பாதித்து அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடியவர்களே, அல்லாஹ் கூப்பிடுறான், வஸாரிகு இலா மக்ஃபிரத்தின் இலா அருளுல் ஜன்னத்து சமாவாத். இந்த வானம் பூமி எல்லாம் விட பெரிய அளவு சொர்க்கத்தை அல்லாஹ் உனக்கு வழங்க காத்திருக்கிறான். நீ செய்ய வேண்டியது பெரிய தியாகம் அல்ல, எல்லாத்தையும் தூக்கி போட்டு முனிவரா போன்னு அல்லாஹ் சொல்லல. இந்த உலகத்துல அவன் கொடுக்கறத வாங்கிக்கோ, அவன் சொன்ன அடிப்படையில் செலவு செய், அவன் விரும்பிய அடிப்படையில் வாழ்க்கையை நடத்திக்கொள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நீங்கள் பின்பற்றினால், அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நேசித்தால் வெற்றி பெற முடியும். அல்லாஹ் அதான் சொல்லி காட்டுறான். யார் மனோ இச்சையை கட்டுப்படுத்தி அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மரணத்தை தழுவுகின்றாரோ ஒரு வெற்றி பெற்றார். நபிகள் பெருமானார் கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட, யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகின்றார்களோ, மன் கான லிகா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய சந்திப்பை யார் விரும்புகின்றாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் விரும்புகின்றான். சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. நீ அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினால் அல்லாஹ்வும் உன்னை சந்திக்க விரும்புகின்றான். அல்லாஹ்வை சந்திப்பதை ஒருவன் வெறுத்தால் அவனை சந்திக்க அல்லாஹ்வும் இருக்கின்றான். நம்மளா வந்து என்ன நினைப்போம், அல்லாஹ் சந்திக்கிறத யாருதான் விரும்பாம இருப்பாங்க? அல்லாஹ் பார்க்கணும், அல்லாஹ்விட்ட சந்திக்கணும், எல்லாத்துக்கும் விருப்பம் தான், ஆசைதான். ஆனால் நபி தோழர்கள், சிறந்த அடியார்களாக வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு புரியல, அல்லாஹ்வை சந்திக்கிறதுன்னு சொன்னா மரணம், மௌத்தானாத்தான் அல்லாஹ்வை சந்திக்க முடியும். எங்களில் யாருதான் மரணத்தை விரும்புவார்கள்? நாங்க யாருமே சாவறதுக்கு ஆசைப்படலையே, எல்லாத்துக்கும் வாழணும்னு தான் ஆசை. வயோதிகள்கிட்ட போய் கேளுங்க, ஒரு 105 வயசு கடந்தவர்கிட்ட போய், உங்களுக்கு மௌத் வந்தா பரவாயில்லையான்னு கேளுங்க, இன்னும் வாழணும் பார். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயது கூட கூட ஒரு மனிதனுக்கு செல்வத்தின் மீது ஆசையும் அதிக நாள் வாழ வேண்டும் என்ற ஆசையும் வரும், கூடுங்கிறாங்க. காசு சம்பாதிக்கிறவனை போய் பாருங்க, ஏழையா இருக்கிறவங்க கூட சாதாரணமா போயிருவான். பணக்காரன் தான் பண பேய் உடிச்சு அலைவான். இதுல சம்பாதிக்கலாமா, அவனை ஏமாத்தலாமா, இவனை ஏமாத்தலாமா? நபிகளார் சொல்லிட்டாங்க, வயது ஆக ஆக செல்வத்தின் மீது உள்ள ஆசை, அதிக நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை மனிதனுக்கு கூடிக்கொண்டே போகும். அப்ப நபி தோழர்கள் கேட்கிறாங்க, எங்களை யாருமே மரணத்தை விரும்ப மாட்டோமே, எல்லாத்துக்கும் ரொம்ப நாள் வாழணும்னு தானே ஆசை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அது அல்ல. நபிகள் நாயகம் சொல்றாங்க, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லப்பா, நான் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, மரணத்துடைய வானவரை நீங்க பாப்பீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, நீங்கள் வெறுண்டு ஓடக்கூடிய மரணம் உங்களை துரத்திட்டு வரும்னு சொல்ல, பின்னால வரும்னு சொல்ல. நீங்க எந்த மரணத்தை கண்டு பயப்படுறீங்களோ, பயப்படுறமா இல்லையா? ஒரு தலைவலி வந்தா, ஒரு வயிற்று வலி வந்தா ஏன் டாக்டர்கிட்ட ஓடுறான்? வயிற்று வலியில மரணித்துருவோமா? ஒரு காய்ச்சல்ல மவுத்தாயிருவோமா? ஏதாவது ஒரு நோய் பரவுது சைனால, உடனே மௌத்தா போயிருவோமா? மாஸ்க் போட்டுக்கிறோம். என்ன காரணம்? மரணத்தை பயக்கிறோம். இது நியதி, எல்லாத்துக்கும் உள்ளதான், எல்லாரும் பயப்படுவோம். ஆனா நபிகள் பெருமானார் சொல்றாங்க, நான் அந்த அர்த்தத்தை சொல்ல, மரணத்துடைய வானவர் உங்களை சந்திப்பார். குர்ஆன் சொல்லுது, நீங்கள் எந்த மரணத்தை கண்டு வெறுண்டு ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும், நேருக்கு நேர் வருங்கிறான் அல்லாஹ். பின்னால வராது மௌத்து, உனக்கு முன்னால வந்து நிப்பார். மலக்குல் மௌத் உனக்கு முன்னால் நிப்பார், நீ எங்க போனாலும் சரி. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த மரண நேரத்தில் ஒரு மனிதன் மௌத் வந்தாச்சு, அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான், மௌத்தாத்தான் போக போறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கா இல்லையா, அதுதான் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நிலை. ஆனா பல பேருக்கு என்ன இருக்கும், இப்ப வந்துடக்கூடாது, விட்டா இந்த வீட்டை கிரையம் பண்ண வேண்டியது இருக்கு, இந்த தொழில கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கு, அதை பார்க்கணும், பிள்ளை கல்யாணம் பண்ணணும், இப்படி எத்தனையோ வேலை, ஒரு சில பாவங்கள் செஞ்சிருப்போம், அதையெல்லாம் மன்னிப்பு தேடணும். இப்படி எல்லாம் யாருக்கு ஞாபகம் வருதோ அவன் சந்திக்க மரணத்தை விரும்ப மாட்டான், அல்லாஹ்வை சந்திப்பதற்கு வெறுப்பான். இன்னும் கொஞ்ச நாள், எனக்கு 1 நாள் 2 நாள் விசாரிக்கிறானா இல்லையா, நினைக்கிறானா இல்லையா, அவனைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் மரணத்தை அல்லாஹ்வை சந்திப்பதற்கு வெறுக்கின்றானோ அவனை சந்திக்க அல்லாஹ்வும் இருக்கின்றான்.
எந்த நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் முன்னால தள்ளிவாங்க. நபிகள் பெருமானார் 70 நபி தோழர்கள் ஆரம்பத்தில் மதீனாவுக்குள்ள வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரோட ஜாயின் பண்ணி விட்டாங்க. மதீனால மக்கால இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு வேறு போக்கிடமில்லை, போற்றுக ட்ரெஸ்ஸோடு வந்தாங்க. ஒவ்வொருவரையும் இணைத்து விட்டார்கள். இப்படி இணைத்து விட்டது போக சில நபி தோழர்கள் இருந்தாங்க. அவங்க திண்ணை தோழர்கள், அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லப்படும் திண்ணை தோழர்கள். அவங்க பள்ளிவாசல் தான் வீடு, பள்ளிவாசல் விட்டால் வேறு வழி இல்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நம்மளும் பார்ப்போம், பள்ளிவாசலே சிலர் கிடப்பாங்க, டீ கடையிலே இருப்பான், சோம்பேறிகள், சம்பாதிக்க முடியாம இருப்பான். அப்படிப்பட்டவர்கள் அல்ல அவங்க. அவங்களுக்கு வீடு வாசல் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரலாறுல போய் பார்த்தோம்னு சொன்னா, பகலிலே நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், நோம்பாளிகள். இரவிலே நின்று வணங்குவார்கள். காலை நேரத்தில் பள்ளிவாசல படுத்து தூங்க மாட்டாங்க. மதீனாவினுடைய மலைப்பகுதிகளில் சென்று விறகுகளை பெருக்கி அதை கடை தெருவுகளை விற்பனை செய்து தங்களுக்கு சிறிதை வைத்துக் கொண்டு ஏழை மக்களுக்கு உதவி செய்வார்கள். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நபித்தோழர்கள் 70 பேர் அஸ்ஹாபுல் குர்ரா, குர்ஆனை மனனமிட்டவர்கள். இந்த கூட்டத்துல 70 பேர் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஆரம்பத்தில் மதீனாவுக்கு வந்த நேரம், நபிகள் பெருமானார் பலம் குன்றிய நேரம், ஒரு கூட்டம் வருது. எங்க பகுதியில இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணணும், உங்க மார்க்கத்தை எல்லாம் கேள்விப்பட்டோம், எங்களுக்கு ஆட்கள் அனுப்பி வைங்க. நபிகள் பெருமானாருக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 70 பேர் நல்ல குர்ஆனை கற்றவங்க, அமல் செய்யக்கூடியவங்க, சிறந்த தர்மவான்கள், இவங்களை அனுப்பி விட்டா பிரயோஜனம், அவங்களும் இவங்களை நல்லா பார்த்துக்குவாங்க, மார்க்கத்தை சொன்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நல்ல எண்ணத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை நம்பி அனுப்பி வைக்கின்றார்கள். கொண்டு சென்றவன் ஒரு பாதி வழியில மறைந்திருந்து அத்தனை பேரையும் கொலை செய்கின்றான். அத்தனை பேரையும் கொன்று ஒழிக்கின்றார்கள். திட்டமிட்டு சதியோடு வந்திருக்கின்றான். நபிகள் பெருமானார் குனூத் ஓதினார்கள் என்று நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த சம்பவம் தான். அதுல ஒரு நபி தோழரை கொலை செய்யக்கூடிய சம்பவத்தை பிறகு இஸ்லாத்தை ஏற்றவன் சொல்கின்றான். ஒரு இஸ்லாத்தை ஏற்றிட்டு வந்து சொல்றாரு, ஒருவரை நான் தான் கொன்னேன், அந்த அழைத்து சென்ற 70 பேரில ஒருவரை நான் கொலை செய்தேன். எப்படி கொலை செய்தேன் தெரியுமா? அவர் பின்புறமாக இருந்து ஈட்டியால் அவரை எறிந்தேன். அப்படி குத்தும் பொழுது அவருடைய நெஞ்சு பிளந்து அந்த ஈட்டி முன்னால வருது. அந்த நிலையை யோசிச்சு பாருங்க. மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வஞ்சகமாக அழைத்து சென்ற அந்த கூட்டத்தை சொல்றாரு, ஈட்டியில குத்தனே, அப்படியே முதுகுல குத்தி நெஞ்சு பிளந்து ரத்தம் பீறிட்டு வருகின்றது. அவர் அப்படியே அந்த ரத்தத்தை கையில பிடிச்சிட்டு முகத்துல தடவிட்டு அவர் சொன்ன வார்த்தை, ஒரு மனிதன் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் ஒருவன் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றான் என்றால் மரணத்தை இப்படித்தான் எதிர்பார்க்கும். அவர் சொன்னார், ஃபஸ்து ரப்பில் காபா, காபாவின் இறைவின் மீது ஆணை, நான் வெற்றி பெற்று விட்டேன். நம்மளால சொல்ல முடியுமா? மரணம் வரும்பொழுது நான் வெற்றி பெற்றுட்டேன், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்துட்டேன்னு எவனால சொல்ல முடியுதோ அதுதான் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய மரணம். அந்த நபி தோழர் சொன்னாரு, ஃபஸ்து ரப்பில் காபா, காபாவின் இறைவன் மீது அல்லாஹ் மீது ஆணை, நான் ஜெயிச்சுட்டேன், அவன் நில குலைஞ்சு போறான். இவரை கொண்டு நானல வெற்றி பெற்றிருக்கிறேன், இறந்து போனவர் வெற்றி பெற்றேன் என்று சொல்கின்றார் என்று சொன்னால், மறுமை வாழ்க்கையை அவர் நேசித்தார், அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்பினார், அவருக்கு எந்த தடங்களும் இல்லை. அல்லாஹ் வர்றேன், உடனே வர்றேன்னு போயிட்டார். இந்த நிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். போர்ல போய் கொல்லப்பட்டா தான் அல்ல, உலகத்தில் வாழும் பொழுதே நேர்மையாக வாழ வேண்டும், குடும்பத்திலே ஒழுக்கமாக வாழ வேண்டும், வியாபாரத்திலே நாம் ஒழுக்கத்தோடு நேர்மையோடு சொல்லை கரெக்டான முறையில் வாக்குறுதியை மீறாமல் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாமும் மரணத்தை அந்த நிலையில் சந்திக்கலாம். அப்படிப்பட்ட சிறந்த மரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக என்று கேட்ட முதல் உரை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு சகோதரர் சுகர் நோயால் பாதிக்கப்பட்டு கால்கள் ரொம்ப மோசமான நிலையில், அழுகிய நிலையில, ரொம்ப கஷ்டமான சூழலில் பாதிக்கப்பட்டிருக்கார். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்காக உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதாக நபிகள் பெருமானார் சொல்றாங்க, யார் ஒருவர் தன்னுடைய சகோதரருடைய தேவையை நிறைவேற்றுகின்றாரோ அவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுகின்றான். யார் இந்த உலகத்துல ஒருவர் மீது இரக்கம் காட்டுகின்றாரோ, மல்லா எருகமின் நாசலா எருகம் உள்ளா, மனிதர்களுக்கு இரக்கம் காட்டியவருக்கு அல்லாஹ்வும் இரக்கம் காட்டுகின்றான். மனுஷங்களுக்கு இரக்கம் காட்டலன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய இரக்கம் நமக்கு கிடைக்காது. நோய் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சோதனை. அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த உலகத்துல பல பேருக்கு பல சோதனைகளை கொடுக்கலாம். அந்த சோதனையின் போது நம்ம அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல சிறந்ததை அடைஞ்சுக்க முடியும். நபிகள் பெருமானார் சொன்னாங்க, நாளை மறுமையில அல்லாஹ் அழைப்பான், ஒரு இடத்துல பசியோடு வந்தேன், ஏன் எனக்கு தரல? அவன் கேட்பான், அல்ல நீ யார்? அல்லாஹ் கைரு ராசிக், நீ உலகத்திற்கே படி அழைக்கக்கூடியவன், உலகத்துல உணவளிக்கக்கூடியவன், நீ எப்ப என்கிட்ட வந்தேன்பா?
இந்த அடியான் உடத்துல வந்தான், அவன் பசியை போக்கணும் ஏன் பசியை போக்கண மாதிரி எடுத்துக்குவேன்னு சொல்லி அல்லாஹ் நன்மையை தருவானே, அந்த நன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட, நோயினால் பாதிக்கப்பட்ட ஏழ்மையான மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.